ஹாய் ஹலோ வணக்கம். நான் முகமது சல்மான், ஃபயர் சர்வீஸ்லேருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, சிலிண்டர் எரிஞ்சா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணி அதை அணைக்கிறது அப்படின்றத நம்ம அவேர்னஸ் வீடியோவா நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சிலிண்டர் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, நம்ம அந்த ஃபயர்ல இருந்து எப்படி சேஃபா இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இது டெமோவாவே ஃபயர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுல ஒரு 3 மெத்தட்ல நம்ம இந்த ஃபயரை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னாக்கா, இந்த டியூப் வழியா நம்ம ஃபயர் பண்ணி அதை நம்ம இது ஒரு மெத்தடா உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். எப்படி டியூப் இருந்து எப்படி நம்ம ஃபயர் கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்கன்னாக்கா, பக்கெட்டால நம்ம க்ளோஸ் பண்ணி நான் ஃபயரை உங்களுக்கு கட் பண்ண போறேன். மூணாவது உங்களுக்கு பெட்ஷீட் வச்சு நான் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண போறேன். இது எல்லாமே சேம் ஒரே மெத்தட் தான். எப்படின்னாக்கா, ஆக்சிஜனை கட் பண்ண போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெத்தட். ஏன்னா ஒரு நெருப்பு எரியணும் அப்படின்னாக்கா அது 3 பொருள் கட்டாயமா தேவை. ஒன்று வெப்பம், ரெண்டாவது இந்த ஆக்சிஜன், மூன்றாவது எரிபொருள். இந்த மூன்றுல ஒரு பகுதியை ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபயரு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இதுல இந்த எரிபொருள் வந்து இந்த கேஸா இருக்கு, வெளியில ஆக்சிஜன் இருக்கு. ஒரு குறுகிய வெப்பம் வந்தா நம்ம ஃபயர் ஆயிடுது. இப்ப வந்து நம்ம ஆக்சிஜனை கட் பண்ணாக்கா இந்த சிலிண்டரோட ஃபயரை நம்ம கட் பண்ணிடலாம். அந்த 3 மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இது வெளியில வர ஆக்சிஜனை நம்ம தம் ஃபிங்கரால கட் பண்ண போறோம். ரெண்டாவது இந்த பக்கெட்டால கட் பண்ண போறோம். மூணாவது நம்ம பெட்ஷீட்டால. நமக்கு ரிசல்ட் நம்ம சிலிண்டர் ஃபயரை எப்படி கட் பண்றது அப்படின்றத பயப்படாம நான் உங்களுக்கு எப்படி நான் செய்யணும் அப்படின்றத நான் பிராக்டிகலாவே இந்த சிலிண்டர்ல இந்த டியூப் ஃபயர் ஆகுது, இதை நம்ம எப்படி அணைக்க போறோம் அப்படின்னு பாருங்க. அந்த டியூப் கேஸ் லீக்கேஜ் ஆன இடத்துல நம்ம கரெக்டா தம் ஃபிங்கரை அதை அடைக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சிலிண்டரை ஆஃப் பண்ண போறோம். இது ஒரு மெத்தட். இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்க போறோம். சிலிண்டர் ரெகுலேட்டர் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கும் பயப்படாம இந்த ரெகுலேட்டர்ல வர கேஸ நம்ம லாக் பண்ணி நம்ம ஆஃப் பண்ண போறோம். தம் ஃபிங்கரை நல்லா போய் பாத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப ரெண்டாவது மெத்தட் முடிஞ்சு போச்சு. இப்ப மூணாவது மெத்தட்னாக்கா, நம்ம வீட்டுல ஒரு பக்கெட் இருந்தா போதும், அதை ஆக்சிஜன் கட் பண்றது மூலியமா நம்ம இப்போ சிலிண்டர் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண போறோம். நம்மள்ட்ட ஒரு பெட்ஷீட் இருந்துச்சுனாக்கா அது தண்ணியில நினைச்சு நம்ம இப்ப சிலிண்டரோட ஆக்சிஜனை கட் பண்ணி இந்த ஃபயர் நம்ம அணைக்க போறோம். அவ்வளவு. இது மட்டும் இல்லாம முக்கியமா என்னன்னாக்கா, இந்த ரெகுலேட்டரை நம்ம சிலிண்டர் கேஸ உடனே நம்ம ஆஃப் பண்ணணும்.